ஒரு தாழ்மையான வேண்டுகோள் டு ஆல் த ஃபெலோ ஆம்பளைஸ். என்ன அப்படின்னா நம்மளாம் ஆம்பளை அப்படின்றது ஒரு கருவம், அதுல ப்ரைடா பெருமையா ஃபீல் பண்ணிக்கிறதுக்குலாம் எனக்கு எதுவுமே தெரியல. அதுல என்ன இருக்குன்னு தெரியல. மீச முளைக்குதா அப்படின்றீங்களா? அது ஒரு பெரிய குவாலிட்டி இல்ல. இப்போ டெல்லியில இருந்தா ஒன்னே ஃபுல்லா பேசுவீங்க, சென்னையில இருந்துனா கேட்டீங்களா, தூத்துக்குடியில இருந்துனா கேட்டீங்களா, ஸ்ரீலங்கால இருந்துனா கேட்டீங்களா? ஆனா இது டெல்லி, நான் மும்பை, நாட்டுக்கு நாடு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது நீங்களும் நானும் நம்ம மனசுல பெண்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதோட கேவலமான வெளிப்பாடாதான் இந்த மாதிரி வயலன்ஸ், இந்த மாதிரி ரேப் எல்லாம் மாறிட்டு வருது. 100 பேர்ல 1000 பேர்ல ஒருத்தம் பண்றான் அப்படின்னா மீதி எல்லாருமே நம்மளோட தாட்ஸ் எல்லாம் கூனி குறுகி போயிருக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அது வெளியில சொல்லிக்க மாட்டேங்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஃபுல்லா நம்மள பாதிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இதுக்கு கண்டிப்பா தீர்வு தேவைன்ற மாதிரி இவ்வளவு கோவத்தோட போராடும் போது இந்த கோவம் எத்தனை நாளைக்கு இருக்கும், இந்த போராட்டத்தோட விளைவா என்னெல்லாம் சட்டம் கொண்டு வருவாங்க, என்னெல்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படின்றது எதுவுமே என் கையில உங்க கையில எல்லாம் இல்ல. ஆனா ஒரு சாதாரண ஆம்பளையா நம்ம செய்யற விஷயம் எப்படி கண்டிப்பா ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பேசுறதுதான் இது. இப்ப நம்ம எல்லாம் மாடர்ன் திங்கிங் யூத் பயங்கர ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நம்மளை பத்தி நம்மளே பசங்களாகிய நாமளே புகழ்ந்துக்கிட்டாலும் பயங்கர ஆழ் மனசுல ஊர்ன ஒரு தாட்டு. பொண்ணுன்னா சமைக்கணும், எனக்கு அயன் பண்ணி கொடுக்கணும், வேலைக்கு அதாவது 2 பேரும் வேலைக்கு போவாங்க, 2 பேரும் நைட் 11:30 மணிக்கு மேலதான் தூங்குவாங்க. ஆனா அந்த பொண்ணு 5 மணிக்கு எழுந்து சமைச்சு காப்பி போட்டு கொடுத்து ஆபீஸ் போகணும். ஆனா அந்த பையன் ஏதாவது ஒரு நாளைக்கு இந்த சமையல் பண்றான் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரைட். அது இல்லைன்னா இது சில பேர்லாம் நான் எங்க வீட்டுல சமைப்பேன் பெருமையான விஷயமா தான் சொல்லிப்பாங்க. இன்னும் அது ஒரு பெருமையில தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம். அவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு போயிட்டு டெய்லி நான் சமைக்கிறேன், டெய்லி என் புருஷனுக்கு அயன் பண்ணி கொடுக்குறேன், டெய்லி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன்லாம் யாருமே பெருமையா சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வே ஆஃப் லிவிங்கா நம்ம தலையில திணிச்சு வச்சு யாராவது ஒருத்தர் தைரியமா போயிட்டு இன்னைக்கு என் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் செய்வேன், எனக்கு அதுல அசிங்கமே கிடையாது, நானும் வேலைக்கு போறேன் அவளும் வேலைக்கு போறான்னு நம்ம சொல்லிருக்கோமா? ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல போயிட்டு ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற இடத்துல அங்க ஒரு 4 பொண்ணுங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிகரெட் பிடிக்கிற பெண்களை பார்த்து என்ன கமெண்ட் அடிக்கிறோம், பப்ல ராத்திரியில பாக்குற ஒரு பொண்ணை பார்த்து நம்ம என்ன கமெண்ட் அடிக்கிறோம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் தானே. இதுல ஆம்பளை பொம்பளை என்ன இருக்கு? இதுல நம்ம எப்படி பயங்கர மாடர்ன் தாட் ஆயிட்டோம். ஒரு பொண்ணு நம்ம கூட பப்புக்கு வரா அப்படின்னா அவ நல்லவ, வேற யார் கூட அவ கெட்டவ. அதே மாதிரி குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறதுலாம் யார் பண்ணாலும் அது தப்பு தான், யார் பண்ணாலும் அவங்களுக்கு அது உடம்பு அஃபெக்ட் தான் ஆக போகுது. சோ யாருமே குடிக்கூடாது, யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அது நியாயம். பசங்க குடிக்கலாம், பசங்க சிகரெட் பிடிக்கலாம், பொண்ணுங்க அதை பண்ணக்கூடாது. இதை நான் சொல்லும்போது இந்திய கலாச்சாரம்னா என்ன தெரியுமா, தமிழ் பாரம்பரியம்னா என்ன தெரியுமா, இவ்வளவு கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கிற நாட்டுல தான் இவ்வளவு ரேப் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் நம்மளோட தாட் அபவுட் விமன் என்ன வச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஏதாவது ஒரு வைஃப் சமைக்கல அப்படின்னா அது 4 சொந்தக்காரங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி புருஷன் கிண்டல் பண்றது நடந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்க இப்படி ட்ரெஸ் பண்றதுனால தான் இந்த மாதிரி பாதி விஷயம் பெண்களுக்கு எதிரான ஈவ் டீசிங் வயலன்ஸ் எல்லாம் நடக்குது. என்ன இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஒரு மினிஸ்டரோ எம்எல்ஏவோ பொலிட்டிஷியன் யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காரு ஸ்கூல்ல குழந்தைங்க பொண்ணுங்க எல்லாம் போடுற அந்த ஸ்கர்ட்டை பேன் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட. என்ன இது பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 3 வயசு குழந்தை 60 வயசு பாட்டி எல்லாம் ரேப் பண்ணிருக்காங்க. அவங்களே என்ன ட்ரெஸ் பண்ணி அவங்களோட ட்ரெஸ் சரியில்லாம அது மாதிரி நடந்தது. இது ரேப் பண்ற ஒரு சில பேரை பத்தி கிடையாது, உங்களை என்ன நம்ம எல்லார பத்தியும். ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜ்ல படிக்கும்போது நம்ம எத்தனை வாட்டி நம்ம பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களோட பாடி பார்ட்ஸை வச்சு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருப்போம். என்னைக்காவது ஒரு பொண்ணு பையனோட ட்ரெஸ்ஸை வச்சு அவனை செக்ஷுவலா கமெண்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த தாட்டே இருக்காது. நம்ம எப்பப்பாரு நினைக்கிறது முக்கால்வாசி சீப்பான விஷயங்கள் தான். பெண்கள் அப்படின்னாலே எலிகன்ட், கிரேஸ்ஃபுல், பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு அந்த அட்ஜெக்டிவ் அந்த டேக் எல்லாம் எப்பதான் மாறும்னு தெரியும். இதை தாண்டி பெண்களே கிடையாதா? ஒரு மாரல் போலீஸா இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு? அவங்க எப்படி ட்ரெஸ் போடணும், இல்ல அவங்க ட்ரெஸ் போட்டா அவங்க அந்த மாதிரி கேரக்டர்னு பிளேம் பண்றதுக்கு, ஜெனரலைஸ் பண்ணி அவங்களை டேக் பண்றதுக்குலாம் உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா ரைட்ஸ் கிடையாது, அது கரெக்டும் கிடையாது. சோ அதை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த பொண்ணு ஏன் 10 மணிக்கு பஸ்ல போச்சு அப்படின்னு கேக்குறேன். அந்த பொண்ணு 10 மணிக்கு ஏன் பஸ்ல போக கூடாது? அந்த பொண்ணு ஏன் அந்த பையனோட அந்த பொண்ணு ஏன் போக கூடாது? அதை கேட்கறதுக்கு நீங்களும் நானும் யாரு? ஒரு பொண்ணு பப்புக்கு போகுது, ஏன் அந்த பொண்ணு 12 மணிக்கு போனதுனால தான் அப்படி ஆச்சு, அந்த பொண்ணு 12 மணிக்கு போனதுனால அப்படி ஆகல, நீ கேவலமா அப்படி நினைக்கிறதுனால தான் அப்படி ஆச்சு. இதே இந்தியால தான் பெண்களுக்கு ஒரு காலத்துல ஏகோபித்தமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்கு பயந்தவனா இருந்தானா அவனை திட்டுறாங்க. ஏன் எல்லா பொண்ணுங்களும் புருஷனுக்கு பயந்தவனா தான் இருக்காங்க, எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது ஒரு ஆம்பளைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காங்க. அது நம்மளுக்கு பழகிடுச்சு, அப்படிதான் இருக்கணும். யாராவது ஒரு பையன் தப்பி தவறி வீட்டுல சமைச்சிட்டு இருந்தான், இல்லன்னா பொண்டாட்டிக்கு பயந்தவனா இருந்தானா அவனை கலாய்க்கிறோம், அவனை கிண்டல் பண்றோம். அதோ அவன் காமெடி பீஸ், அதுதான் படத்துல காமிக்கிறோம், அதான் புக்ல எழுதுற ஜோக்ல வருது. அதுல என்ன அசிங்கம் இருக்கு, என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு நான் இதை பத்தி பேசினதுக்கு ட்விட்டர்லயோ கொட்டர்லயோ ஏதோ போட்டதுக்கு ஒருத்தன் சொல்றான், men should be men, women should be women. இதுதான் that will solve all the problem. என்ன women should be womenனா என்னது? பெண்களுக்கு எதுக்கு நம்ம எதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும்? அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்றதுக்கோ இல்ல சொல்றதுக்கோ நீங்களோ நானோ யாரு? இது கண்டிப்பா இது கம்ப்ளீட்லி ஆம்பளைங்களுக்கு ஒண்டிதான். இவ்வளவு பேசுறிய நீ என்ன கிழிச்சனா? நான் என் வீட்டுல வேலை செய்யறது, எங்க வீட்டுல தர துடைக்கிறது, இல்ல என் பையனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது, இதெல்லாம் எனக்கு அசிங்கமாவே இல்ல. சமையல் பண்ணனா அது பெருமையா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இது பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னோட பையன் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது அவனுக்கு பொண்ணுன்னா உனக்கு கீழே உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு, நீ ஸ்கூலுக்கு போனா உனக்கு அம்மா தான் ட்ரெஸ் போட்டு விடணும். எனக்கு என் குழந்தைக்கு நான் பாத்ரூம் கழுவி விடுவேன், என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைப்பேன், என் குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். நாளைக்கு என் பையனும் பெரிய பையனா ஆனானா இந்த மாதிரி அவன் ஒரு தாட்டோட அவன் கண்டிப்பா போக மாட்டான். அதுக்கு நான் ஒரு ஃபாதரா ஐ வில் பி ரெஸ்பான்சிபிள். as a man I will be responsible for the happiness of women around me. என்னால ஒரு நாட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் மாத்தணும், எல்லா புது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனா என்னோட அடுத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி தாட்டோட ஒரு பொண்ணை பார்க்க மாட்டான் அப்படின்றதுக்கான கேரண்டி கொடுக்க முடியும். சோ இது ப்ரீச் பண்ற
பண்றதோ அட்வைஸ் பண்றதோ இல்லனா வந்து இதனால வந்து டிஆர்பி ஐஆர்பி அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. நானும் மனுஷன் தான். எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு நான் அப்படின்னு பார்த்தா ஃபிளாப் டக்கர் 2012 பேசிட்டு விட்டு போயிட்டேன்னா கூட எதுவும் ஆகாது. ஆனா இது வந்து நான் இருக்கிற நாட்டுல எனக்கு பாதிச்சு எனக்கு நிஜமாலே ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப 50 பேரை கூப்பிட்டு மெழுகுவர்த்தி ஏத்தி போராட்டம் பண்ணியிருந்தேன், இல்ல ஏதாவது ஒரு அமைதி ஊர்வலம் நடத்திருந்தேன்னா அந்த 50 பேரோட அது முடிஞ்சு போயிருக்கும். எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட போய் பேசணும்னு தோணுச்சு, நிறைய ஆம்பளைங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சு. சோ சேஞ்ச் வந்து பர்சனலா தனிப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு வீட்லயும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இன்டர்நெட், ட்விட்டர், ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ண நான் மாடர்ன் ஆம்பளை கிடையாது. நான் மாடர்ன் ஆம்பளை எப்ப ஆவறேன், நான் நிஜமாலே ஆம்பளை எப்ப ஆவறேன்னா என் சொசைட்டில எனக்கு ஈக்குவலா என்னோட ஜாஸ்தியா இருக்கிற பெண்களை நான் மதிக்கிறேன், அவங்களுக்கு இதுதான் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணல. அவங்க வேலை செய்யறாங்கன்னா நானும் அதே வேலையை செய்யறேன். எனக்கு கக்கூஸ் கழுவுறது கூட அசிங்கம் கிடையாது. ஏன்னா என் வீட்டு கக்கூஸை தான் நான் கழுவுறேன். சோ ஏதோ தோணிச்சு பேசிட்டேன், இது ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. ஐ விஷ் யூ